கவி ஐயா வைரமுத்து அவர்கள் சொல்கிறார்கள், என் தம்பி தங்கைகளே, தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதனாலேயே மதிப்பதில்லை இந்த மனிதர்கள், இந்த மண்ணை மதிப்பதில்லை. ஏன்? தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைக்கிறது, அருமை தெரியவில்லை. அதனால் இந்த மனிதர்கள் மண்ணை மதிப்பதில்லை. காலுக்கு கீழே கிடப்பதனாலேயே, உன் காலுக்கு கீழே மிதிபடுவதனாலேயே நீ மதிப்பதில்லை, மலிவாக எண்ணுகிறாய். அதை எப்போது கைவிடுவாய்? எப்போது கைவிடுவாய்? நீ என்னென்ன பண்ணி வச்சிருக்கோம்னு பாரு, இந்த பூமியை என்னென்ன பண்ணி வச்சிருக்கோம் பாரு. எத்தனை பெரிய பேரறிஞர்கள் கற்பித்தான். புத்தன் சொல்லுகிறான், பூமிக்கு நீ ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. பூவில வந்து தன் உணவு தேவைக்கு எப்படி போய் பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் தேனை உண்டு விட்டு வெளியேறுமோ அப்படி இந்த பூமியை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது புத்தன். இறைதூதர் நபிகள் நாயகம் அவர்கள், இந்த பூமிக்கு நீ ஒரு வழிபோக்கன், அவ்வளவுதான். வந்தாய், இருந்தாய், போனாய் என்று இருக்கணும். இது என்னது, இது என்னாடு, இது ஒண்ணுது, இந்த சேட்டை எல்லாம் வச்சுக்கிட்டது. அவர் சொல்றது என்ன சொல்றார்? நீ ஒரு வழிபோக்கன், அவ்வளவுதான். அப்படி போயிடணும். இந்த பூமி உங்களுடையதா, என்னுடையதா, என் அப்பாவுடையதா, என் அம்மாவுடையதா? இல்லை. வழி வழியே வருகிற நம் சந்ததியுடையது, நம் தலைமுறையாக வருகிற நம் பிள்ளைகளுடையது. இது மனிதனுக்கு மட்டுமானதா? இந்த பூமி உலக உயிர்களின் உடைமை. அவன் பூச்சிக்கு மருந்தடிக்கிறான், பூச்சிக்கொல்லியை. எத்தனை பூச்சி சத்து விழுகுது பார். இந்த முட்டாள், இந்த அறிவு கட்டவனுக்கு தெரியாது, இந்த பூச்சி செத்தால் அது பூக்கும் காய்க்காது என்று. இந்த உயிரியல் உண்மையை தெரியாத நீ இருந்தால் என்ன, செத்தால் என்ன? ஏன் கொல்ற பூச்சியை? ஏன் கொல்ற? ஏன் கொல்ற? பூச்சிக்கொல்லி பூச்சியை தானே கொல்லும். நீ எடுத்து குடி, உயிரோடு இருப்பியா? செத்து போயிருப்பா. அப்ப அது பூச்சிக்கொல்லி அல்ல, உயிர்கொல்லி. இந்த பூச்சியை கொண்ட செத்து விழுந்துருச்சு, எப்படா அது காய்க்கும்? மகரந்த சேர்க்கையை செய்வதற்கு இருக்கிற ஒரே உயிரினம் பூச்சி, வண்டு, வண்ணத்து பூச்சி. இதுதான். தேனீக்கள் என்ற இனம் அழிந்து விட்டால் 4 ஆண்டுகளுக்குள்ள மானுடன் இனம் இருக்காது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற அறிவியல் பேராசன் சொல்றான், பேரறிஞன் சொல்றான், பெரும் விஞ்ஞானி சொல்றான். இந்த செத்து கிடைக்க இந்த பூச்சி அது போய் இந்த பூவுல தேனை உண்டு, அந்த பூவுல போய் தேனை உண்டு, அந்த பூவுல தேனை உண்டு. இங்கே மகரந்தத்தை ஒட்டி ரெக்கையிலையும் மூக்களையும் அங்கே கொண்டு அதை கடத்தி அங்கிருந்து அந்த பூ கடத்தினால்தான் அந்த பூ காய்க்கும். கருக்கொண்டு சூழ் கொண்டு கருக்கொண்டு காய்க்கும். இந்த பூச்சியை கொண்டு போட்டு போயிட்டான். இப்ப என்ன தெரியுமா நடக்குது? உலக நாடுகள்ல தோட்டங்களில் ஆட்களை வேலைக்கு வைத்து இந்த பூவையும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி உலக அறிஞர்களை எங்காவது பார்த்தோம்னா பூச்சிகளை கொண்டு விட்டு இந்த மாதிரி அறிவார்ந்த கூட்டத்தை எங்கேயாவது நீங்க பார்த்ததுண்டா? சூரியன் தந்தை, கடல் தாய், இருவரும் இணைவில் இயற்கையின் புணர்ச்சியில் நீராவியாகி மேல போகுது. நீராவி போய் குளிர்ந்து மேகமாயி தூய குடிநீரை கொட்டுகிறது ஒவ்வொரு வீட்டு வாசலிலும். பிடிச்சுக்க குடிச்சுக்க, பிடிச்சுக்க குடிச்சுக்க, பிடிச்சுக்க குடிச்சுக்க. இந்த முட்டாள்களுக்கு பிறந்த முட்டாள்கள்ட்ட நாட்டை கொடுத்து நேர அவன் கடல்ல விட்டுறான் சேமிக்காம. அங்க போய் சேர்ந்த பிறகு 50,000 கோடிக்கு நாங்கள் கடல் நீரை சுத்திகரிச்சு மக்களுக்கு குடிநீராக கொடுக்கிறோம். உலகத்தில் இவனாவது மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவன் செய்வான் நடந்த வேலையை. 50,000 கோடிக்கு நாடெங்கும் நீர்த்தேக்கங்களை உருவாக்கி அந்த நீரை சேமித்து வைத்தால் கடல் நீரை ஏண்டா குடிநீராக்கணும்? கூடங்குளத்துல பிரச்சனையா இருக்கா? என்னால முடியும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன நீர்த்தேக்கத்தை உருவாக்க முடியாதா? என்னால முடியும். உங்க வாக்கை எனக்கு போட முடியுமா?
முடியாதுங்கிறது முட்டாள்களின் அகராதி. முடியும் என்றால் எல்லாம் முடியும், எங்களால் முடியும். நீங்க 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 இங்க வருங்க. முதல்ல இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இதை செய்யலைன்னா என்னை கேளுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்கள்லாம் கடல் நீரை சுத்திகரிச்சு தான் குடிநீர் ஆக்கி தந்துகிட்டு இருந்தாங்களா? இல்ல. நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கு தண்ணீருக்கும் அமெரிக்காவுக்கு காசு கொடுக்கிற. ஏன்னா அந்த குடிநீரை, இந்த நீரை சுத்திகரிக்கிற ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் என்ற அந்த முறை இருக்குல்ல, அந்த நுட்பம், அது அவனோடது. அவன்கிட்ட தான் அந்த காப்பிரைட் இன்னும் இருக்கு, அவன்கிட்ட தான் அந்த உரிமம் இருக்கு. இந்த எவன் சுத்திகரிச்சாலும் அந்த காசு அவனுக்கு போகணும். அதனால இவன் நீர்த்தேக்கங்களை உருவாக்க மாட்டான். இங்க பாக்குற இந்த உட்கார்ந்திருக்கான் பாரு, யாரு கையில இது என்ன? மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுத்த அந்த கழிவு. அவன் நாடு எந்த நாடு? இது நைஜீரியா. யாருவன்? அந்த ஒரு சீமா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? பாரு, இப்ப கத்துவான் பாரு, இந்த பாரு, இது என்னன்னு பாரு. மீத்தேன், ஈத்தேன் எடுத்த நிலத்துல ஓடுற கழிவு. இந்த பாரு, கையை கட்டுவான் பாரு. இப்ப பாத்துக்கிட்டே இரு, அவனை பாரு, நல்லா பாரு, கையில பாரு. பாத்தியா? இப்ப பாரு, இப்ப பாரு அவன் என்ன பண்ணுவான் பாரு. எப்படி ஓடுது பாரு. அங்கங்க நீர், அதுல நெருப்பு எரியுது பாரு. நெருப்பு கொந்தளிச்சு எரியுது பாரு. தண்ணிக்குள்ள எரியுது பாரு. இப்ப பார்த்தே வருவான் பாரு. கையேந்தி எப்படி நிக்கிறான்? நான் நிக்கிற மாதிரி நிக்கிறான் பாரு. அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? கென் செரோ விவா, இந்த நைஜீரிய போராளி பேசுவதை இந்த நிலத்தில் உன் மகன் சொல்றேன் பாரு. என்ன சொல்றான்? என்னரும் மக்களே வாருங்கள், நம் தாய் நிலத்தை போராடி பாதுகாப்போம். ஏனென்றால் நாம் இறந்து போவோம், தப்பி செல்லவும் வேறு இடமில்லைங்கிறான். அதான் அவன் பேசுனது. அதேதான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் ரொம்ப நாளா சொல்றேன், அது உங்களுக்கு காதுல விழல. உங்களுக்கு சோனியா காந்தி வந்து சின்னத்தம்மக்க பெரியத்தம்மக்க, நீங்கெல்லாம் மோடி அமித்ஷா அவங்க அத்தை மயங்க. ஏன்னா நான் ஒரு அனாதை பைய, எனக்கு யாரும் கிடையாது. புரியுதா? அவங்க சொன்னாதான் உங்களுக்கு